Good morning students. நம்ம ஆல்ரெடி சாலிட் ஸ்டேட்டு 6th லெசனை ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் we have already learned classification of elements into 4 block S, P, D and F. We have also learnt the properties of S block elements and their important compounds in the 11th standard. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்டான எஸ் பிளாக்கை பற்றி ஃபுல்லாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் 11th. அதர் ரிமைனிங் பிளாக்ஸாக இருக்கக்கூடிய பி பிளாக் எலமெண்ட்டை பற்றி இப்போ இந்த லெசனில் பார்க்க போகிறோம். The elements in which their last electron enters the p orbital constitute the p block elements. Elements last electron வந்து p orbital enter ஆகியிருந்தால் அந்த elements எல்லாமே p block elementsன்னு சொல்கிறோம். அதில் நம்மளுக்கு இந்த p blockல 13th இருந்து 18th group வரைக்கும் நம்மளுடைய மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் அமைஞ்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஈச் குரூப்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின் அண்டு நியான் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே குவைட் வேரிடு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் திஸ் பிளாக் கண்டைன்ஸ் நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் எல்லாமே கலந்து தான் இருக்கும். மெட்டல்ஸும் இருக்குது, நான் மெட்டல்ஸ் இருக்கும், மெட்டலாய்ட்ஸும் இருக்கும். நான் மெட்டாலிக் கேரக்டர் எல்லாமே வந்து மெட்டலுடைய கேரக்டரும் இல்லாமல் மெட்டலாய்டுடைய கேரக்டரும் இல்லாமல் மிக்ஸ் ஆகியிருப்பாங்க. தட் இஸ் செமி கண்டக்டர்ஸாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் டோட்டலாகவே வேரியாக இருக்கும். இது மெட்டல்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. இந்த பிளாக்ல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸு அதில் மெயின் யாருன்னா ஆக்சிஜன். இப்போ இவங்களுடைய மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் டெய்லி லைஃப். நம்மளுடைய லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் நிறைய பி பிளாக்ல இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் எடுத்துட்டிங்கன்னா அதை இல்லாமல் நம்மளுடைய லைஃப்பை வந்து வாழவே முடியாது. That molecular oxygen we cannot imagine the survival of living system. So the most abundant metal aluminium and its alloys have plenty of applications ranging from household utensils to parts of aircraft. நம்மளுக்கு அடுத்த மெட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம்ங்கிறது நம்மளுடைய ஹவுஸ்ஹோல்டு திங்ஸில் உட்டன்சில்ஸ்லேருந்து மேலே பறக்கக்கூடிய ஏரோப்ளேன் வரைக்கும் அலுமினியமோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிக அளவு இருக்குது. அதனால் நம்மளுடைய அலுமினியம்ங்கிறது நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் விட்டல் ரோலில் இருக்காங்க. அதே போல் அனதர் மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் நேச்சர் இருக்கக்கூடிய சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டக்டர், அதாவது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடிய நேச்சர் குறைந்தளவு தான் இருக்கும். முழுமையாக மெட்டல் மாதிரி எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணதுனால இவங்களை செமிகண்டக்டர்னு சொல்கிறோம். அதனால் இந்த சிலிக்கானு ஜெர்மானியத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லேயும் நம்ம செமியாக எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறதுனால ஒரு இம்பார்ட்டன்ட் சிப்பாக எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபீல்டு ஆஃப் மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ். அப்போது இந்த ரெவல்யூஷனரி சேஞ்ச் வந்து நம்ம மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸில் எல்லா இடத்துலையும் சிலிக்கானும் ஜெர்மனியும் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகிட்டுருக்கு. இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா 13 to 15th குரூப்பை நம்ம போய் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வி டிஸ்கஸ் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 3 குரூப்ஸ். அதில் இதுனா பி பிளாக் எலமெண்ட்ஸ், நேம்லி கார்பன், போரான், நைட்ரஜன் ஃபேமிலி எலமெண்ட்ஸ் இன் their காம்பவுண்ட்ஸ். அப்போ இந்த 3 குரூப் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரிமைனிங் குரூப்ஸை நெக்ஸ்ட் லெசன்ஸில் பார்க்க போகிறோம். General trends in properties of p block elements. We already learned the properties of elements largely depend on their electronic configuration, size, ionization enthalpy, electronegativity, etc. Then electron affinity, etc. Let us discuss the general trend in the property of various of p block element. நம்ம ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எலமெண்ட்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எதை பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலான்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதனுடைய சைஸ் கான்ஃபிகரேஷனால் அதனுடைய அவுட்டர் ஷெல்ஸ் எவ்வளோ ஷெல்ஸ் அமைதோ அதனுடைய சைஸு. அதே போல் எலக்ட்ரான் எவ்வளோ அவுட்டர் ஷெல்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் லூஸ்லி பாண்ட் ஆகி அதை ரிமூவ் பண்ணக்கு போடக்கூடிய எனர்ஜிங்கிறது, ரிமூவ் பண்ணக்கூடிய எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜியை நம்ம அயனைசேஷன் எனர்ஜியாகவும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னா ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் டு அக்செப்ட் தி எலமெண்ட்ஸ், எவ்வளோ எலக்ட்ரான்ஸை அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கோ அதை வச்சு நம்ம அதை எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஜென்ரல் ட்ரெண்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி பி பிளாக் எலமெண்ட். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஹவ் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நார்மலாக பி பிளாக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு S2P6 வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் வந்து
ஃபில் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஷெல்ஸுங்கிறது எது வேணாலும் இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம். அதாவது டவுன் த குரூப்பில் இன்க்ரீஸ் தி அட்டாமிக் நம்பர் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ n இஸ் அ காமன் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ். அப்போ ns to np 1 to 6 வரைக்கும் இருக்கக்கூடியதை பி பிளாக் உடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஈச் குரூப்பில் சிமிலராக ஒரே மாதிரியான அவுட்டர் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அமைஞ்சிருக்கும். அது எதில் டிஃபர் ஆவாங்க அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பருங்கிற n, அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் ஷெல்ஸுங்கிறது மட்டும் டிஃபர் ஆகும். பட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒரே மாதிரியான சிமிலாரிட்டியில் ஈச் குரூப்லேயும் இருக்கும். அப்போ எலமெண்ட்டுங்கிறது 18th குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாமே என்னன்னு சொல்கிறோன்னா இனட் கேஸஸ். ஏன் அப்படின்னா இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபில்டு பி ஆர்பிட்டல்ஸாக இருப்பாங்க. பி ஆர்பிட்டல்ங்கிறது 6 எலக்ட்ரானை ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கும். அப்போது எந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் வாங்கவோ இல்லை கொடுக்கவோ இது முனைப்பாகாது. அதனால் இவங்கள நாம் இனட் கேஸ்ன்னு சொல்கிறோம். தட் இஸ் அதாவது ஒரு ரிலக்டன்ஸ், தயக்கமாக இருக்கும். எந்த ஒரு எலக்ட்ரானிக் கொடுக்கறக்கோ வாங்குறக்கோ தயக்கத்தோடு இருக்கும். ஏன்னா நாட் ரெடி டு பாண்ட் வித் அதர்ஸ். அதனால தான் இவங்களை வந்து இனட் பேர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். அதை நம்ம இன்னும் பின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இவங்க மோஸ்ட் ஸ்டேபிளாகவும் இருக்கிறாங்க. ஏன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு அப்படின்னாலே ஸ்டேபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா எது வாங்குறவும் கொடுக்கவும் தேவையில்லாமல் ஃபில் ஆகிருக்கிறதுனால ஸ்டேபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதனுடைய ரியாக்டிவிட்டி பார்த்திங்கன்னா வெரி வெரி லெஸ் ரியாக்டிவிட்டி. ஏன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கிறனால எதோடையும் கொடுக்கறக்கும் இல்லை வாங்குறக்கும் இல்லைங்கும் போது அப்போ ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் வச்சுருந்தாங்கன்னா தான் என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு எலமெண்ட்டோ ரெடி டு பாண்ட் வித் அதர்ஸ். அப்போ அந்த அன்பேர்டை எலக்ட்ரான் ஒன்று கொடுக்கவோ இல்லை அது வாங்கவோ செஞ்சு பாண்ட் பண்ணுறதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போ இவங்க ஃபுல்லி ஸ்டேபிளாக இருக்கிறனால என்ன பண்ணுவாங்க, நான் ரியாக்டிவ், தட் இஸ் லீஸ்ட் ரியாக்டிவ், வெரி 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 மைனூட் ரியாக்டிவிட்டி தான் இருக்கும். எலமெண்ட்ஸ் இன் திஸ் பிளாக்ல ஸோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ இந்த பிளாக்ல இருக்கக்கூடிய பி பிளாக்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அதனுடைய ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயும் இருப்பாங்க. தட் இஸ் குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்லுவோம். அது இன்னும் பின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு தி டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் பிரசன்ட் இன் தம். அப்போ எது குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டோடைய அவுட்டர் ஷெல்ஸில் இருக்கக்கூடிய மொத்த எலக்ட்ரானையும் ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணி கிடைக்கிறதா குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்கிறோம். அதான் வேலன்ஸ் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கோ ஈச் எலமெண்ட்லேயும் அந்த சம் ஆஃப் தி பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதே அன்லைக் எஸ் பிளாக் எலமெண்ட் மாதிரி இல்லாமல் எப்படி அப்படின்னா பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் எஸ் பிளாக் எல்லாமே இருக்கும். அது மாதிரி இல்லாமல் பி பிளாக் எல்லாமே நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அப்போ ஹாலஜன் எல்லாமே ஸ்ட்ராங் டெண்டன்சியில் எலக்ட்ரானை ஈஸியாக வாங்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்படி வாங்குறதுனால என்ன ஆவாங்க அப்படின்னா ஹாலஜன்ஸு ஸ்டேபிள் ஆகிடுவாங்க. அப்போ எலக்ட்ரானை வாங்கி ஸ்டேபிள் ஆகி ஹாலைட் அயான்ஸாக ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஃபில் ஆகும்போது என்னவாகும்னா ஹென்ஸ் -1 ஆக்சிஜன் ஸ்டேட் இஸ் மோர் காமன் இன் ஹாலஜன். அப்போது ஃபில் ஆகிறனால எலக்ட்ரானை வாங்குறதுனால அவங்க நெகட்டிவிட்டியில் மாறுறாங்க. அப்போ நெகட்டிவிட்டியில் மாறும்போது ஒரு எலக்ட்ரானை வாங்கக்கூடிய கேரக்டரில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 7. அப்போ ஸ்டேபிள் ஆகிறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் வேணும், 8 தான் வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஈச் எலமெண்ட்ஸ். எந்த எலமெண்ட் எடுத்திங்கனாலும் 8ங்கிறது அவுட்டர் ஷெல்ஸில் இருந்தால் ஸ்டேபிலிட்டின்னு அர்த்தம். அப்போ 7 எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் ஷெல்ஸில் ஹாலஜன்ஸ் எல்லாம் வச்சுருக்கனால ஒரே ஒரு எலக்ட்ரானை வாங்கினா என்ன ஆகிடும், ஸ்டேபிள் ஆகிடும். அப்போ ஒரு எலக்ட்ரான் வாங்குறதுனால நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரான் வாங்குறதுனால -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் எல்லா ஹாலஜன்ஸும் காமனாக இருப்பாங்க. அப்போ இதே போல் எலமெண்ட்ஸ் எல்லாமே நிக்டோஜன் ஃபேமிலி, கால்கோஜன் ஃபேமிலி இவங்க எல்லாமே நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் அதிகமாக இருப்பாங்க. ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ். இப்போ நம்ம 13 to 18th குரூப்பு பி பிளாக்ல இருக்கிறதா சொல்லியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு 13லேருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய குரூப்ஸ்க்கு நேம்ஸ்க்கு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. 13th group elements called icosagens, 14th group elements called tetrogens, 15th group elements called pnictogens, 16th group of elements called chalcogens, 17th group of elements called halogens, 18th group of elements called inert gases. அப்போ நம்மளுக்கு 13 to 18 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் தி எலமெண்ட் யார் அப்படின்னா 13th குரூப்பில் இருக்கிறவங்க போரான் ஹெட் ஆஃப் தி எலமெண்ட், 14th ஹெட் ஆஃப் தி எலமெண்ட் கார்பன், 15th நைட்ரஜன், 16th ஆக்சிஜன், 17th ஃப்ளோரின், 18 நியான். அப்போ இந்த மாதிரி ஹெட் ஆஃப் த எலமெண்ட்டாக
ஈச் குரூப்ஸ்லேயும் அவைலபிள் இருக்காங்க இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே. இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுமே அந்தந்த குரூப் வைஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னவாக இருக்கும், ஜென்ரலாக ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம், NS2 NP 1 to 6 வரைக்கும் அவைலபிள் இருக்கும். அப்போ 13th குரூப்பில் ஃபஸ்ட்டு 13th குரூப் தான் பி எலமெண்ட்டுடைய எலக்ட்ரான் வந்து என்ட்ரு ஆகிருக்கக்கூடியது ஸ்டார்ட் ஆகுது. அப்போது பியில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னா 13th குரூப்பில் 1 இருக்கும். அப்போ நார்மலாக NS2 NP1 அப்படிங்கிறத ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் 13th குரூப் எலமெண்ட்ஸ். 14 பார்த்தீங்கன்னா 1, அதாவது பீரியாடிக் வைஸில் நம்ம இப்போது ஹரிசாண்டலாக பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது பீரியாடிக்கில் எப்பவுமே அட்டாமிக் நம்பர் என்ன ஆகும், 1 1 1 இன்க்ரீஸ் ஆகுமே ஒழிய டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே அட் த சேம் வே டவுன் த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டைம்ஸ் ட்ரிபிள் டைம்ஸில் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது டோட்டலாக டவுன் த குரூப்பில் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுங்கிறது என்ன ஆகும், ட்ரெமண்டஸாக ஜம்ப்ட் ஆகும். பட் அந்த பீரியாடிக் வைஸில் பார்த்தோன்னா என்ன ஆகும், 1 1 1 தான் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் கான்ஃபிகரேஷனும் 1 1 தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என் ஃபஸ்ட்டு 13th குரூப்புடைய ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் NS2 NP1, 14th NS2 NP2, 15th NS2 NP3, 16 NS2 NP4, 17 NS2 NP5, 18 NS2 NP6. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப், அதாவது சம் ஆஃப் தி நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கால்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்கிறோம். அப்போது 13th குரூப்புடைய வேலன்ஸ் எலக்ட்ரானுடைய வேலன்ஸ் எலக்ட்ரானை சம் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கிடைக்குது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில், +3, 2 + 1 +3. அது சேம் 14th குரூப்பில் 2 + 2 4 +4 கிடைக்கும். அதே போல் 15th 2 + 3 5, 16 2 + 4 6, ஹாலஜன்ஸு 2 + 5 7, எனர்ட் கேஸில் 2 + 6 8. அப்போது இதுதான் நம்ம குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்பர்னு நம்ம சொல்கிறோம், அதாவது ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஈச் குரூப்ஸு. அப்போ அதே அதர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, ஈச் குரூப்ஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு 13th குரூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த S2 அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டேபிள். எல்லா குரூப்ஸ்லையும் இருக்கக்கூடிய S2 எல்லாமே ஸ்டேபிள் இருக்கும். அந்த பியில் இருக்கக்கூடிய அவுட்டர் ஷெல்ஸ் எலக்ட்ரான் தான் எப்போவுமே கான்ஃபிகரேஷனில் இன்வால்வ் ஆகி ரியாக்ட் ஆகி ஃபார்மேஷன் கொடுக்கும். அப்போது அந்த 2 விட்டுட்டிங்கன்னா அப்போ அதர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன இருக்குன்னா 1ங்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ எலக்ட்ரோ பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணும். அப்போ +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதே வந்து 14th குரூப்பில் அந்த 2 தவிர பார்த்தீங்கன்னா பியில் வந்து 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ 2 அன்பேர்டு எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ +2 இருக்கும். அதே +2 அந்த 2 எலக்ட்ரான் அடிஷன் பண்ணால் ரிமைன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அன்பேர்டோட 2 எலக்ட்ரான் வாங்கினா பேர் ஆகும். ரிமைன் ஒரு 1 more ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான்ஸ் நீட் பண்ணும். அப்போது டோட்டலாக 4 எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும். அப்போ அந்த நேச்சர் இருக்கிறதுனால -4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். தென் 15th குரூப்பில் பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ், அதாவது பி பிளாக்ல எல்லாமே பி ஆர்பிட்டல்னால் நம்மளுக்கு 3 ஆர்பிட்டல்ஸ் வரும். ஏன்னா டோட்டலாக 6 எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இன் பி ஆர்பிட்டல். அப்போ டோட்டலாக 6 ஆர்பிட்டல்ஸ் அவைலபிளாக இருக்கும். அப்போ 6ல் ஈச் ஆர்பிட்டல்ஸ்லேயும் 2 எலக்ட்ரான்ஸாக பேடாக ஃபில் ஆகி தான் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆகும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு பி ஆர்பிட்டலில் இப்போ 15th குரூப்பில் 3 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா ஈச் ஆர்பிட்டல் பாக்ஸ்லேயும் ஈச் 1 1 எலக்ட்ரானாக போட்டோம்னா 3 அன்பேர்டு எலக்ட்ரானாக வரும். அப்போ 3 அன்பேர்டு எலக்ட்ரானையும் டோட்டலாக கொடுத்து பாண்ட் பண்ணவும் செய்யும். அப்போ எலக்ட்ரோ பாசிட்டிவாக +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ரியாக்ட் பண்ணும். அதே 3 அன்பேர்டு எலக்ட்ரானை பேர் பண்ணுறதுக்காக 3 எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும். அப்போ -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ரியாக்ட் பண்ணும். அடுத்தது 16th குரூப் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஷெல்ஸில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ 4 எலக்ட்ரான் எடுத்திங்கன்னா 2 அன்பேர்டு ஒரு பேர்டு எலக்ட்ரான்ஸும் இருக்கும். அப்போ அந்த 4 எலக்ட்ரானையும் டோட்டலாக கொடுத்து ஆக்சிஜன் ஸ்டேட்டில் ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா +4 ஆக்சிஜன் ஸ்டேட்டை ரியாக்ட் பண்ணும். அதே 2 எலக்ட்ரான்கிறது அன்பேர்டாக ரிமைன்ஸ் வரும்போது +2 எலக்ட்ரான் அந்த 2 அன்பேர்டையும் கொடுத்து ஆக்சிஜன் ஸ்டேட் ரியாக்ட் பண்ணும். அப்போ +2 அந்த 2 அன்பேர்டு எலக்ட்ரானுக்கு 2 எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுச்சுன்னா -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாகவும் ரியாக்ட் பண்ணும். ஹாலஜனில் பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸு, இப்போ 5 எலக்ட்ரான்ஸு கொடுத்து பாண்ட் பண்ணும். அப்போ +5. அதே +5ல் நம்மளுக்கு 3 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது அன்பேர்டு வரனால அந்த 3 எலக்ட்ரான்ஸையும் கொடுத்து பாண்ட் பண்ணும். அப்போ +3. அப்போ அதே வந்து +3ல் ஒரு அன்பேர்டு வரனால அந்த +1 எலக்ட்ரானாக ஆக்சிஜன் ஸ்டேட்டை கொடுத்து ரியாக்ட் பண்ணும். அதே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரானுக்கு ஒரு எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணி -1 ஆக்சிஜன் ஸ்டேட்லையும் மோஸ்ட்லி ரியாக்ட் பண்ணும். இப்போ -1 அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி ரியாக்டிங் தி ஹாலஜன்ஸ்.
அப்போ இனட் கேஸில் எல்லாமே டோட்டலாக 6 எலக்ட்ரான்ஸு கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்கனால டோட்டலாக அப்படியே கொடுத்து ரியாக்ட் பண்ண அவுட்டர் செல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கொடுத்து அப்போ +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதில் ரிமைன்ஸ் +4 ரியாக்ட் பண்ணும். தென் +2 எலக்ட்ரான்ஸு கொடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ரியாக்ட் பண்ணும். இப்போ மெட்டாலிக் நேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா எலமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டயானிக்காக தான் ரியாக்ட் பண்ணும். எப்படி அப்படின்னா அதனுடைய எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி எலக்ட்ரோபாசிட்டிவ் நேச்சராக மாறும். அப்படி எலக்ட்ரோபாசிட்டிவ் நேச்சராக மாறவங்க எல்லாருமே மெட்டாலிக் கேரக்டராக இருக்கிறதா நம்ம சொல்கிறோம். அப்போ அதனுடைய மெட்டாலிக் கேரக்டர்னால் என்ன அர்த்தம்னா எலக்ட்ரோபாசிட்டிவ் நேச்சர் இருக்கிறவங்க எல்லாருமே டெண்டன்சி ஆஃப் அன் எலமெண்ட்ஸ் மெட்டாலிக் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கேரக்டர் எல்லாமே அயனைசேஷன் எனர்ஜி டிபெண்ட் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். அயனைசேஷன் எனர்ஜினா எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. அது தேவைப்படக்கூடிய எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜிங்கிறோம். அப்போது நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி ஈச் குரூப்ஸ்லையும் டவுன் த குரூப்பில் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போது நியூக்ளியர் சார்ஜுங்கிறது லெஸ் ஆகும். நியூக்ளியர் சார்ஜ் லெஸ் ஆகும்போது ஈஸியாக எலக்ட்ரானை அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்து கூட ரிமூவ் பண்ணிடலாம். அப்போது very small energy it's enough to remove the electrons from the outer shell of the electrons in down the groupல அப்போது ஆட்டோமேட்டிக்காக அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது டவுன் த குரூப்பில் என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ மெட்டாலிக் கேரக்டருங்கிறது இதுலேருந்து பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எலக்ட்ரானை லாஸ் பண்ண மெட்டாலிக் கேரக்டருங்கிறது எலக்ட்ரோபாசிட்டிவ் நேச்சர் அதிகமாகும். ஓகேங்களா? இப்போ பீரியாடிக் டேபிள் பி பிளாக் பீரியாடிக் டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான் அப்படிங்கிற ஹெட் ஆஃப் தி எலமெண்ட்ஸு இன் ஈச் குரூப்ஸில் 13 to 18th குரூப் வரைக்கும் இருக்கக்கூடிய குரூப் வைஸ் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈச் குரூப்ஸ்லேயும் அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சிமிலாரிட்டியில் இருப்பாங்க. 13th குரூப் எலமெண்ட்ஸ் எல்லாம் சிமிலாரிட்டியில், 14th இருக்கக்கூடிய குரூப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் எல்லாமே சிமிலாரிட்டியில் இருக்கும். அப்படி பார்க்கும்போது குரூப் வைஸில் யாரெல்லாம் சிமிலாரிட்டிஸில் இருக்காங்க டிஃபர் ஆகிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 13th குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸும் 14th குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸும் சம் ஆஃப் தி கேரக்டரில் சிமிலாரிட்டியில் இருப்பாங்க. ரிமைன்ஸ் குரூப்ஸு 15 to 18th எலமெண்ட்ஸ் எல்லாமே அவங்கள ஒரு சிமிலாரிட்டியில் இருப்பாங்க. அப்போது 13th to 14th குரூப்பு ரெண்டுமே சிமிலாரிட்டிஸில் என்ன இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, அயனைசேஷன் என்தல்பி, மெட்டாலிக் நேச்சர் இதெல்லாமே அதிகமாக இருக்கும். அப்போ இதில் எல்லாமே ரெண்டு குரூப்ஸும் ஒரே மாதிரி வருவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுடைய பீரியாடிக் டேபிளில் கலரிங் சேஞ்சஸில் கொடுத்துருக்காங்க. போரான்லேருந்து ஹரிசாண்டலாக டயகோனலாக பார்த்தீங்கன்னா டயகோனலாக நம்ம போரான்லேருந்து பார்த்தோன்னா போரான், க்ரீனில் இருக்கக்கூடிய சிலிக்கான், ஜெர்மனியம், ஆர்சனிக், ஸ்டிபியம், ஆன்டிமனி, டெல்லூரியம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த மெட்டலாய்ட்ஸ்க்கு பிலோவில் இருக்கக்கூடிய லைட் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், டின்னு, பிளம்பம், பிஸ்மத்து, பொலோனியம் இவங்க எல்லாமே வந்து மெட்டல்ஸாக ரியாக்ட் பண்ணுறாங்க. எபோவ் த மெட்டலாய்ட்ஸில் இருக்கக்கூடிய டார்க் ப்ளூவில் இருக்கக்கூடிய கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஃப்ளூரின், சல்ஃபர், பாஸ்பரஸ், குளோரின் அப் டு அஸ்டடைன் அண்டு ரேடான் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே நான் மெட்டலாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன் வந்து டயகோனல் இருக்கக்கூடிய அந்த போரானுடைய அந்த க்ரீன் கலர் எலமெண்ட்ஸ்க்கு பிலோவில் இருக்கிறவங்க எல்லாமே மெட்டல் கேரக்டரில் இருக்காங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மெட்டாலிக் கேரக்டர் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்வளவு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி எலக்ட்ரோபாசிட்டிவ் நேச்சராக மாறுதோ அவங்க மாற டெண்டன்சி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம மெட்டாலிக் கேரக்டர்னு சொன்னோம். அப்போ டவுன் த குரூப்பில் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொன்னோம். ஏன் அப்படின்னா டவுன் த குரூப்பில் எலக்ட்ரான்ஸுங்கிறது ஈஸியாக லூஸ் ஆகும். ஈஸியாக லூஸ் ஆக மெட்டாலிக் நேச்சர் அதிகமாகும். அப்போ அதனால தான் போரான் ஃபேமிலியிலிருந்து அந்த 16th ஆக்சிஜனுடைய ஃபேமிலி வரைக்கும் எல்லாமே டவுன் த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே மெட்டல்ஸ்னு சொல்கிறோம். மெட்டல்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ அயனைசேஷன் என்தல்பி அப்படிங்கிறதும் டவுன் த குரூப்பில் என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும். அதாவது எனர்ஜிங்கிறது குறையும். ஏன்னா சைஸ் வேரி ஆகும்போது லூஸ்லி பாண்டட் எலக்ட்ரானாக இருப்பாங்க. அப்போ அவுட்டர் செல் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு கொஞ்சம் ஸ்மால் எனர்ஜியை கொடுத்தாலே ஈஸியாக எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். அதுதான் இவங்களுடைய நேச்சர். அதே போல் 15th to 18th குரூப்பில் எலக்ட்ரானுடைய கான்ஃபிகரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ இன்க்ரீஸ் ஆக அதனுடைய கான்ஃபிகரேஷன் வைஸு நம்மளுடைய எலக்ட்ரானுடைய நேச்சர் மாறும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரானிக்கோடைய அட்டாமிக் நம்பர் வச்சு தான் நம்ம எழுதுகிறோம். அப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அதில் மிக்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர்பிட்டல்ஸ் கம்பைன் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அப்போ எஸ்பி, டி அண்ட் எஃப் வரைக்கும் வரும். அப்படி பார்க்கும்போது தான் எஸ்பி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நியராக இருக்கக்கூடிய நியூக்ளியருக்கு நியராக இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸ் ஆகும். டி அண்ட் எஃப் பார்த்தீங்க அப்படின்னா
ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டெய்ன்ஸ் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸ் ஆகும். அதே ஷெல்ஸ் வந்து அவுட்டரில் அதிகமாக வந்துட்டே இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸ் ஆகும் தான் டி அண்ட் எஃப் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுவாங்கன்னா அந்த டிஎஃப் அப்படிங்கும்போது நியூக்ளியர் சார்ஜ் வந்து சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸாக டிஎஃப்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸ் எலக்ட்ரான்ஸ் க்ரௌடடாக இருப்பாங்க. அப்போ அவுட்டர் ஷெல் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்து நியூக்ளியருக்கும் பிட்வீனில் டிஎஃப் ஆர்பிட்டல்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா டிங்கிறது கண்டெய்ன்ஸ் ஆஃப் 10 எலக்ட்ரான்ஸும் எஃப்ங்கிறது கண்டெய்ன்ஸ் ஆஃப் 14 எலக்ட்ரான்ஸும் இருக்கிறதுனால க்ரௌடாக மறைச்சு இருப்பாங்க. அதைத்தான் நம்ம புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்கிறோம். அப்போ 15th to 18th குரூப் வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸினுடைய ஷெல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா புவர் ஷீல்டு எஃபெக்டில் தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா மறைக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். அதுதான் அவங்க 15th to 18th குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு எல்லாமே சிமிலாரிட்டி. ஓகேங்களா? அதே 15th to 18th வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் வைஸில் பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது ஹையராக இருக்கும். ஏன்னா H1 அட்டாமிக் நம்பர் 1 தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஷெல்ஸினுடைய சைஸுங்கிறதும் அதிக அளவு வேரி இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா அயனைசேஷன் எனர்ஜி ஹையராக தான் இருக்கும் இன் பீரியாடிக் வைஸ். ஆனால் அதே டவுன் த குரூப்பில் அயனைசேஷன் எனர்ஜி லோயர், தட் இஸ் டிக்ரீசஸ். ஓகேங்களா?